Hello guys, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கிராஃப்டிங் அண்ட் பில்டு. ஹலோ guys, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கிராஃப்டிங் அண்ட் பில்டு இது கிராஃப்டிங் அண்ட் பில்டு பார்ட் 1 guys. இனிமேல் கிராஃப்டிங் அண்ட் பில்டு பார்ட் கன்ஃபார்ம் போட்டே ஆகும் முடிவு எடுத்துட்டேன் guys. சண்டே பார்ட் 1 பார்ட் வரும் guys. அதான் இங்கே பார்த்துக்கோங்க guys. கிராஃப்டிங் அண்ட் படத்தில் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா நார்மல் கிராஃப்டிங் அண்ட் பில்டு. சில பேர்த்துக்கு சர்வைவல்னாலே சில பிடிக்காது, கொஞ்சம் சில பேர் கிரியேட்டிவ்ல விளையாடுவாங்க கைஸ். அதில் கன்ஃபார்ம் நான் இருக்க மாட்டேன் கைஸ். அப்புறம் நான் கிரியேட்டிவ் வேர்ல்டுக்குன்னு ஒரு வேர்ல்டு வச்சுருப்பேன் கைஸ். அதுவும் அப்பப்போ போடுவேன் கைஸ். கிரியேட்டிவ் வேர்ல்டு 1, கிரியேட்டிவ் வேர்ல்டு 2ன்னு நீங்கள் மறக்காம பார்க்கணும் கைஸ். அப்புறம் மிஸ் பண்ணாம பார்த்து லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா பில்டிங் கட்ட போறோம் கைஸ். சொல்ல மாட்டாங்க கைஸ், ஒரு சின்ன வீடு கட்ட போறோம். இந்த பார்ட்ல அடுத்த பார்ட்லயாச்சும் வீடு கட்டி முடிக்கும் கைஸ். செம்மையா அடுத்த பாட்டை வீடு அப்டேட் பண்ண முடிஞ்சா பண்ணுவோம் கைஸ். வாங்க கைஸ் உள்ள போலாம். உள்ள வந்துட்டோம். நான் இவ்வளோ பாதி அப்படின்னு தான் செஞ்சேன். அந்த வில்லேஜ் தான் நம்ம இருக்கோம், அங்கே இருக்கோம். வீடு அங்கே இல்லைன்னா ஒரு 2 பிளாக் தள்ளி குதிச்சிருக்கேன் கைஸ். நம்ம இப்போ ஹேமெல்லாம் மைனிங் பண்ண போகிறோம் கைஸ். சில பேர்த்துக்கு தெரியாது கைஸ். ப்ரோ ஹேமெல் ஃபாஸ்ட்டாக மைன் பண்ணுறதுக்கு என்ன ப்ரோ தேவைன்னு சில பேர்த்துக்கு தெரியாது கைஸ். அதை வெயிட் பண்ணுங்க. ஹோ தான் தேவை கைஸ். இந்த ஹோ தான் ஹேமெல் டப்புன்னு மைன் பண்ணி கொடுத்துரும் கைஸ். அது சில பேர்த்துக்கு தான் தெரியாது கைஸ். இப்போ நம்ம இங்கே இருக்கிற டேபிள் வைக்கிறோம் கைஸ். டேபிள் நம்ம செய்ய போகுது. சில பேர் இப்போ பாதியில் பார்க்காதீங்க கைஸ். பாதியில் பார்க்கும்போது என்ன செய்யறேன்னு சில பேருக்கு தெரியாது கைஸ். பாதியில் பார்க்கறதுக்கு அப்போ பாருங்க கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கா. நான் இப்போ பிக்கேக்ஸில் மைன் இல்லை ஆக்ஸில் மைன் பண்ணுறேன். இது பாரு கொஞ்சம் ஸ்லோ. அதோட இது பாருங்க ஃபாஸ்ட்டாக இருக்கா. ப்ரோ இதெல்லாம் நீங்கள் என்ன ப்ரோ பண்ணுவீங்கன்னு கேட்டால் அடிக்கதான் கைஸ் வைப்பேன் இதே மாதிரி. அதுக்கு அது இங்கே பருத்தி மூட்டை பேசாமல் குடவுள்ளே இருக்காத மாதிரி இந்த ஹேமெல் பேசாமல் இங்கே இருக்கலாமே கைஸ் அப்படின்னு சில பேருக்கு தோணும். நாம வீடு கட்ட போகிற இடம் நானே இன்னும் செலக்ட் பண்ணல. இங்கே ஒன்று பார்த்தேன், அப்புறம் அங்கே ஒன்று பார்த்தேன். எடுத்துகிட்டு தான் நினைக்கிறேன் அங்கே இருக்கிறது. எல்லாரும் சொல்லுங்க, இங்கே வீடு கட்டலாமா இல்லை இப்போ அங்கே அந்த சைடு வீடு கட்டலாமான்னு. ப்ரோ அப்போ இப்பயே வீடு கட்டணும்னு சொன்னீங்க. சும்மா சொல்லியிருக்கேன் கைஸ். வாங்க ஹேமெல் முழுக்க மெயின் பண்ணிட்டு பார்க்கலாமா? ஹேமெல் முழுக்க மெயின் பண்ணிட்டு பார்க்கலாம். மைண்ட் பண்ணிட்டேன் கைஸ். வேணா பாருங்க, ஹேமெலே இருக்காது. நான் அங்கே இருக்கிற மொத்த ஹேமெலையும் மைண்ட் பண்ணிட்டேன். எல்லாருக்கும் டைமண்ட் கைஸ். வாவ், இதுவும் குறைச்சிருக்கு நெதர் போர்ட்டல் ஃப்ளேமு. நான் இதை இங்கே வச்சுக்கோங்க கைஸ். வில்லேஜஸ்லாம் இதை தூக்க மாட்டாங்க கைஸ். இங்கே நான் போயிட்டு இருந்தா நினைக்கிறேன். இப்போ என்ன கிடைச்சிருக்கேன் உள்ளே பார்க்கலாம். பிரெட்டு இங்கே பாருங்க கைஸ், 28 ஹேமல் இருந்துச்சு கைஸ். இங்கிட்டு அங்கே போய் பார்ப்போம். வில்லேஜர் ஓப்பன் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன். இங்கே நான் போயிட்டு இருந்தா நினைக்கிறேன். பார்ப்போம். போயிட்டேன் கைஸ், போயிட்டேன். சில பேர்த்துக்கு தெரியாது கைஸ் இது என்ன கேம்னு சொல்ல போனால் கிராஃப்டிங் அண்ட் பில்டு நான் ஆரம்பத்தில் சொல்லிட்டேன். ஆனால் திரும்பி ஒன்றேன்னு சொல்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்ட் 1 பார்க்க போகிறோம் கைஸ். பார்ட் 2 எந்த சண்டே வரும்னு தெரில கைஸ். எனக்கு நல்ல மூடாக இருக்கும்போது போடுவேன் கைஸ்.
எங்களுக்குலாம் கோல் இருக்கும்னு எனக்கு தெரியும் கைஸ். நான் இங்கே தான் முன்ன ஸ்டோன் மெயின் பண்ணுவேன் கைஸ். இப்போ நம்ம தூங்கணும் கைஸ். தூங்கணும். ஓப்பன் த டோர். யாரும் தூங்கலை, நம்ம அதுக்குள்ள தூங்கிடலாம். 1 hour later கைஸ். காலையில ஆயிடுச்சு கைஸ். கோல் எங்கெங்கெல்லாம் இருக்கும்னு நான் பார்த்து வச்சுட்டேன். இங்க இருக்கும், அப்புறம் ஒரு இடத்துல இருக்கும் கைஸ். இந்த இடம், அப்புறம் நான் அந்த கோல் எதுக்கு நீங்க கெஸ் பண்ணி தான் சொல்லுங்க. பார்த்துருப்பீங்கன்னு தான் நினைக்கிறேன். அது கடல் சைடு இருக்கும். இது ரெண்டாவது அந்த கோல் இருக்க இடம். மேலே ஒன்றும் இருக்காது கைஸ். இப்போ நம்ம மெயின் பண்ணி காட்டுறோம். ஒன்றும் இருக்காதா? இப்போ நம்ம ரெண்டாவது கோல் இருக்க இடத்துக்கு போய் கோலை மெயின் பண்ணிட்டு வரேன் கைஸ். பிடிக்கலாம் சொல்லுங்க, நான் பண்ண மாட்டேன் கைஸ். லாமா இங்க எந்த லாமா இங்க கழட்டி விட்டுருக்குன்னு தெரியல. எனக்கு கொஞ்சம் தள்ளி கைஸ். இங்க பாருங்க கைஸ், அதனால கைஸ் இவ்வளோ தண்ணி போகும். ப்ரோ இங்கே ப்ரோ கோல் இருக்குன்னு கேட்டிங்கன்னா இல்லை கைஸ். சில பேர்த்துக்கு தெரியாது கைஸ் என் ரோப்ளாக்ஸ் ஐடி. அதுக்கு அந்த என் ரோப்ளாக்ஸ் ஐடி வெயிட் சொல்லுவேன் கைஸ். இங்கே தான் கைஸ் கோல் இருக்கும் பார்த்தீங்களா? என் ரோப்ளாக்ஸ் ஐடி வந்து செகண்ட் பார்ட்டில் காட்டுறேன் கைஸ். செகண்ட் பார்ட்டில் என் ரோப்ளாக்ஸ் ஐடியை காட்டுறேன். இப்போ நம்ம என் ரோப்ளாக்ஸ் ஐடி செகண்ட் பார்ட்டில் காட்டுறேன் கைஸ். இல்லை இன்னும் கொஞ்ச நேரத்தில் செகண்ட் பார்ட்டில் காட்டுறேன். வெயிட் பண்ணுங்க கைஸ். எடிட்டிங்லே என் ரோப்ளாக்ஸ் ஐடி பாருங்க கைஸ். வெயிட் பண்ணுங்க, மேலே வந்து காட்டுறேன். வெயிட் பண்ணுங்க கைஸ், இன்னும் மேலே போய்க்கலாம். என் ரோப்ளாக்ஸ் ஐடிக்கு இன்வைட் கொடுக்குறவங்க கொடுத்துக்கலாம். இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களா, இதுதான் கைஸ் என் ரோப்ளாக்ஸ் ஐடி. காட்டிட்டேன். இதுதான் கைஸ் என் ரோப்ளாக்ஸ் ஐடி. அப்போ காட்டல, இப்போ காட்டுறேன் கைஸ். ஒரு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுறேன். இதை எழுதுறவங்க எழுதிக்கலாம் ஸ்டாப் பண்ணி. ஓகே சரி கைஸ். அயன்கோலம், இந்த அயன்கோலம் தடிக்கிறதுக்கு ஒரு அப்பப்போ அயன்கோலம் கனெக்ஷன் கட்டிடும். அயன்கோலம் வீட்டு போங்க. கோலம் அயன்கோலம் பரவாயில்ல, எதுல எடுத்துங்க. நம்ம இப்போ அயன் பிக்கெட் செய்ய போகிறோம் கைஸ். நாலு அயன் கொடுத்துருக்கோம் கைஸ். கூடிய சீக்கிரம் அயன் கோலம் ஃபார்ம் கட்டலாம் கைஸ். அயன் கோலமும் வருவான். அயன் கோலம் ஃபார்ம் கட்டலாம்னு தான் நினைக்கிறேன் கைஸ். பாதியில பார்க்காதீங்க கைஸ், ஏன்னா பாதியில பார்த்தோன்னா காட்டின ரோப்ளாக்ஸ் தெரியாது கைஸ். நான் உள்ள போய் கொலை பண்ண போறேன். ஒன்னும் கொலை கிடாரு. Open the door. Close the door. வாங்க. பாகி நாங்க டோரத்தங்க கடின ஒருத்தங்க
குச்சி வச்சு அடிக்க போறோம் கைஸ். டீச்சர் எப்பவுமே குச்சி வச்சு தான் கைஸ் எப்பயாச்சும் சில டீச்சர் குச்சி வச்சு அடிப்பாங்க கைஸ். இது பாருங்க அடிக்க போறாங்க. நம்ம வெயிட் பண்ணா இவனை நம்ம ரைட் பண்ணலாம் கைஸ். இந்த ஹார்ஸ்ல வேற ஹார்ஸ் ரைட் பண்ணுன்னு சொல்றாங்க. லைக் வேற ஹார்ஸ் லைக் பண்ணா கமெண்ட்ல சொல்லுங்க ப்ரோ. இந்த ஹார்ஸ் வேணா ப்ரோ, வேற ஹார்ஸ் பிடிக்க ப்ரோ அப்படின்னு சொல்றாங்க. கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ வில்லேஜஸ்க்கு ஒரு பிரச்சனை இருக்கும் கைஸ். அந்த பண்ணி வெளியே போயிடுச்சுன்னு தான் நினைக்கிறேன். எப்படி கைஸ் எப்படி வெளியே போகணும்னு தெரியல கைஸ். வச்சு கும்மு கும்முன்னு வெளியே போறோம் கைஸ். பண்ணிக்கறி எப்படியும் அந்த அளவுக்கு போட தெரியும். இப்போ நம்ம இங்க இது கட்ட போறோம் கைஸ். வில்லேஜஸ்லாம் இங்க வந்து ஃபார்மிங் பண்ண விட்டுறான்னு தான் நினைக்கிறேன். தண்ணி வச்சிருக்கோம். தண்ணி இருக்கனால இந்த இடத்துல ஃபார்மிங் பண்ண வாய்க்க போறோம். எதுக்கு வேலின்னா வேலி இந்த வில்லேஜஸ் இங்க வராம தடுக்கும் கைஸ். அதனாலதான் கைஸ் வேலி இருக்கிறனால தான் கைஸ் உள்ள ஃபார்மிங்கே பண்றேன். இப்ப பாத்தீங்கன்னா திரும்பி இன்னொன்னு இது உருவாங்க. லாஸ்ட் வில்லேஜஸ் அப்படி நம்ம வேலை கட்டலாம். வில்லேஜஸ் தூக்கினாலும் தூக்கிடுவாங்க. அதான் சீக்கிரம் காயிட்டும் கைஸ். நம்ம வெளியே போய் சீக்கிரம் காய்ஞ்சவனே உள்ள வரலாம். வில்லேஜஸ் உள்ள விட்டு நடுவாங்க. நம்ம ரெண்டாவது இடத்தை பார்க்கலாம். பார்ட் 1ல எவ்வளோ வீடு கட்டுறான்னு சொன்னீங்களே ப்ரோ, அது என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா அது இப்போதைக்கு கட்ட வேணும்னு நினைக்கிறேன். அடுத்த பார்ட்ல கூட கட்டிக்கலாம் கைஸ். இவ்வளோ இடம் ஃபார்மிங் போட்டுட்டு இருக்கு. பண்ணி சாவடிக்கணும் கைஸ். இந்த பண்ணி இப்படி முன்னாடி வந்துகிட்டே இருக்கும் கைஸ். இப்போ இந்த பண்ணியை சாவடிச்சேன். நம்ம கீழே ஒரு மாடு இருக்கும் கைஸ். இந்த சைடு பண்ணி தான் கைஸ். வில்லேஜஸ் இருக்காங்க கைஸ். அப்புறம் அடிச்சு இங்க ஃபார்ம் ஓடே வில்லேஜ் அது ஓடுறா. இது எனக்குடா ஓடுறோன்னா சொல்லுங்க. ஓப்பன் பண்ணுங்க. ஓட பல்லே பல்லே நீ மட்டும் இருக்க பல்லே ஓட்டாங்க. இப்போ வேற வழி இல்லை கைஸ். வேற வழி இல்லவே இல்லை. கொஞ்சம் வெளியே ஒரு காய் இந்த சைடு ஒரு தான் போட்டு அடிச்சிட்டு இருக்குங்க. கொஞ்சமும் மூவ் ஆயிட்டேன்னு வச்சுக்கோங்க. இது இப்படி மூவ் ஆனோன்னு அடிக்க முடியாது. ஓடிடுவானு. இப்போ ப்ரோ இப்போ எல்லாரும் பக்கெட் வேணுமே ப்ரோ. பக்கெட் எப்படி செய்யணும் சில பேருக்கு தெரியாது. இப்படி வச்சா பக்கெட் வந்து அது எனக்கு தெரியும் கைஸ். நான் நிறைய டைம் மைக்ரோஃபாட் ஆடுவாங்க. நிறைய பேத்துக்கு தெரியும் தான் நினைக்கிறேன். எப்படியே காட்டும் கைஸ் பக்கெட் எப்படி செய்யணும். அப்படி காட்டாதங்க எப்படி பக்கெட் செய்யணும்னா இது இப்படிதான். அயன் பக்கெட் கைஸ். இப்போ நம்ம ஃபார்மிங் பண்ண போற இடத்துல ஒரு ஹோல் போட்டு லைட்டா தண்ணி ஊற்றி விதைகளை போட்டா போதும்.
கைஸ் நான் இப்போ முடிக்க போற ஃபார்மிங்க க்ளோஸ் பண்ணிடு கைஸ். எல்லா வில்லேஜர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க தெரியும். நல்லா தண்ணி வச்சு ஊற வைக்கணும் கைஸ். இந்த 11 சீட்ஸை போடுவோம். வில்லேஜர்ஸ்க்கு ஓப்பன் பண்ணது தான் கைஸ் நினைக்கிறேன். அப்படி உள்ள விழுந்தாங்கன்னா பிரச்சனை தான் கன்ஃபார்ம். இன்னும் நைட் ஆக போதும். இங்க என்ன வைக்கலாம் நீங்களே சொல்லுங்க கைஸ். இப்படிதான் வராங்கன்னு நினைக்கிறேன் கைஸ் இந்த இடத்துக்கு. இப்ப நம்ம பண்ண போற காரியத்துல இந்த இடத்துக்கு இதை மட்டும் நம்ம உடைக்க போறோம் கைஸ். இதான் கைஸ் வில்லேஜஸ் வராங்க. சீக்கிரம் தூங்குறது எனக்கும் நல்லது, இந்த உலகத்துக்கே நல்லது. நீங்க நம்ம உலகத்தை கம்பேர் பண்ணாதீங்க. இந்த உலகம் இந்த வில்லேஜுக்கு நல்லது கைஸ். இதுல பெட்ரோல் ஸ்லீப் செத்தா கூட பரவாயில்ல. ஜாலியா இருக்கலாம் இனிமே. அடிக்க போறீங்கன்னு கேட்டீங்கன்னா ராமே சாப்பிட சவுண்டு கேக்குதா? இங்க ஒரு தாமே இருந்திருக்கோம் கைஸ். ஒரு வில்லேஜர்ஸ் எப்பயாச்சும் இந்த சைடு இருக்க வில்லேஜரை பிளாக் பண்ணிடலாம். நல்லா இருக்கு பண்றதுக்கு. செல்ல குட்டி புச்சுக்குட்டி எங்க போறீங்க? எப்படி வந்தா தெரியல. ஆமா மேல இருந்து குதிக்கலாம் கைஸ். எவனும் உள்ள போயிட்டான். ஆமா கைஸ் இப்படி குதிக்கலாம் கைஸ். இப்படி குதிக்க விட்டாதானே இதாச்சும் பிளாக் பண்ணிடுவாங்க கைஸ். கூடிய சீக்கிரம் பிளாக் பண்ற வேலையை சிம்பிளா முடிச்சிடலாம் கைஸ். சீக்கிரம் பிளாக் பண்ண டர்ட் நிறைய வேணும் கைஸ். டர்ட் வாங்க கைஸ் போய் பார்க்கலாம். அக்கா ஏன் ப்ரோ உட்காந்துருக்குன்னு கேட்டீங்கன்னா உட்காந்துருக்கனால இது கைஸ். உட்காந்துருந்தா கீழே விழுக மாட்டோம் கைஸ். நீங்க நல்லா பார்த்துக்கோங்க கைஸ். நல்லா பார்த்துக்கோங்க. உட்காந்துருக்க பின்னாடி இழுத்துட்டு இங்க பாருங்க கைஸ் எங்க இருக்குன்னு பின்னாடி இழுத்துட்டே போறானே கீழே உள்ள. இங்க உட்காந்துருக்க மாட்டேன் தட்டினோடனே கீழே ஒன் டைம் தட்டி நின்றுட்டு இருக்கும் போதே கீழே விழுந்துருவேன். அதான் கைஸ் உட்காந்துருக்க அர்த்தம். சில பேர் உட்காந்துருக்கிறது எதுக்குன்னு சில பேர்த்துக்கு தெரியும் கைஸ். இப்ப நம்ம இங்க இருக்க டர்ட் எல்லாம் மைண்ட் பண்ணிட்டே போறோம் கைஸ். வேணா இங்க மைனிங் பண்ணுவோம் கைஸ். எல்லாருக்கும் மைனிங் பண்ணுவோம். இங்க இதுல இருந்து டேட் கலெக்ட் தெரியாது. இங்கதான் டேட் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு போவேன். இந்த சைடு வேணா அண்டர் கிரவுண்ட் பேஸ் கட்டலாம் கைஸ். அண்டர் கிரவுண்ட் பேஸ் கட்டலாம் கைஸ். பெட் வச்சுட்டு ஒரு ஃபார்முக்கும் பக்கத்துல இந்த மாதிரி ஒரு அண்டர் கிரவுண்ட் பேஸ் கட்ட இன்னும் நல்லா இருக்கும் கைஸ்.
கைஸ் இதை இந்த இடத்தையும் காலி பண்ணிடலாமான்னு சொல்லுங்க கைஸ். நம்ம இங்கேருந்து மேலே போக ஒரு படிக்கட்டு வச்சு எப்படி கைஸ்? இதுதான் கைஸ் இனிமேல் நம்மளுக்கு மேலே போகிற படிக்கட்டு. செம்ம உட்காந்துட்டேன் கைஸ், பாருங்க கைஸ் உட்காந்துருக்கேன். இந்த சைடு பிளாக் பண்ணிட்டோம் கைஸ். இந்த மாதிரி பிளாக் பண்ணிட்டா போதும் கைஸ். இப்படி வரவும் வந்துக்கலாம் கைஸ். பிளாக் பத்தவே இல்லை கைஸ். சைடு கண்ட்ரோல் பேஸ் பண்ணுவாங்க. அந்த சைடு கண்ட்ரோல் பேஸோட கண்ட்ரோல் நம்ம கட்டின இந்த சைடு கண்ட்ரோல் பேஸோட கனெக்ட் ஆயிடுச்சு கைஸ். நம்ம உள்ள திறமையே சர்வர் சேவ் ஆயிடுச்சு கைஸ். சரி கைஸ், பாய்.